அண்மை செய்தி. நாகையில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் ஊழல் என்று வாய்க்கு வந்தபடி ஆளுநர் கூறியிருக்கிறார் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். ஆளுநர் ரவிக்கு மீடியா மேனியா என்கின்ற நோய் இருப்பதாகவும் அந்த நோய் தாக்கியுள்ளதைப் போல தெரிகிறது என்றும் ரகுபதி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். தினந்தோறும் தன்னை பற்றி ஏதாவது செய்தி வர வேண்டும் என்று ஆளுநர் மன்னரை போல நினைத்து செயல்படுகிறார் என்றும் அமைச்சர் ரகுபதி கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். கேரளா, தெலங்கானா, தமிழ்நாட்டு ஆளுநர்களிடையே யாருடைய பெயர் ஊடகங்களில் அதிகம் வருகிறது என மறைமுக போட்டி நிலவுவதாகவும் ரகுபதி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். எதிர்க்கட்சியைப் போல மீடியாக்களில் விமர்சனம் செய்ய கிளம்புவதுதான் ஒரு ஆளுநருக்கு அழகா என்றும் அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடுமையான விமர்சனத்தை ஆளுநர் மீது வைத்திருக்கிறார். ஒரு எதிர்க்கட்சியைப் போல மீடியாக்களில் விமர்சனம் செய்ய கிளம்புவதுதான் ஒரு ஆளுநருக்கு அழகா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நாகையில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் ஊழல் நடந்துள்ளது என்று வாய்க்கு வந்தபடி ஆளுநர் கூறியிருக்கிறார் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். ஆளுநர் ரவிக்கு மீடியா மேனியா என்கின்ற நோய் தாக்கியுள்ளதை போல தெரிகிறது என்றும் ரகுபதி கூறியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு ஒரு கடுமையான குற்றச்சாட்டு தான். தினந்தோறும் தன்னை பற்றி ஏதாவது செய்தி வர வேண்டும் என்று ஆளுநர் மன்னரை போல நினைத்து செயல்பட்டு வருகின்றார். என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கேரளா, தெலங்கானா, தமிழ்நாட்டு ஆளுநர்களிடையே யாருடைய பெயர் ஊடகங்களில் அதிகம் வருகிறது என்று மறைமுக போட்டி நிலவுவதாகவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஒரு கடுமையான குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்.